ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போற்றுவோம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி தாமரை செடி வளர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அதை நடுறதுக்காக நான் மண் ரெடி பண்ணியிருக்கேன். குளத்து மண் ஒரு பங்கும், அதில் பாதி அளவும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கூட நான் மண்புழு உரம் ஒரு 2 கைப்பிடி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 டேஸ் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஊறட்டும். ஊறுனா நம்ம நடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி தாமரை விதை எடுத்து அதிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் 20 டேஸ் வரைக்கும் எப்படி வளர்ந்ததுன்னு. இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அதை நடப்போகிறேன் நான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இதுக்குள்ளார அதை எல்லாத்தையும் நட்டாச்சு. அதை நான் ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டிக்குள்ளார எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் வைக்கிறது சிமெண்ட் தொட்டி யூஸ் பண்ணுங்கள். தண்ணி எப்போதுமே நல்லா ஜில்லுன்னு இருக்கும். பிளாஸ்டிக்கோட நீங்கள் வெளியில் உள்ள தொட்டி சிமெண்ட் தொட்டி யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு நிழலில் வச்சுருக்கிறேன். நான் ஒரு 10 டேஸ் கழித்து தான் எடுத்து வெயிலில் வைக்க போகிறேன். ஏன்னா புதுசாக நட்டிருக்கோம். என்னோடது வேர் விடவே இல்லை, அதனால் நான் நிழலில் வச்சுருக்கேன். 10 நாள் கழித்து பாருங்கள், 2 இலை வந்திருக்கு. அதுக்கப்புறமே ரெகுலராக நிறைய இலை வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நான் அதில் மீன் வாங்கி விட்டுருக்கேன். ஏன்னா அதில் கொசு முட்டை இட்டுரும். ஸோ அதனால் நான் அதுக்குள்ளார ஒரு 4-5 மீன் வாங்கி விட்ருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் எங்கள் வீட்டில் பூ வரலை. பூ வந்ததும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எங்கள் அந்த தொட்டி ஃபுல்லாக இலையாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.